Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தோட தொடர்ச்சி. நேற்று என்ன பண்ணோம், கவுண்டபிள் செட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதோட டெஃபினேஷன் பார்த்தோம். கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் கவுண்டபிளாக இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, we started with R, set of all real numbers, and we saw that R and 0, 1 are bijective, right? Okay. Today we are going to prove R is not countable, that is R is uncountable. So A is uncountable if it is not countable. So we will use the word uncountable to say something is not countable. So we know that R and 0, 1 has a bijection. Okay. Since they have a bijection, what I am going to say is the 0, 1 is uncountable அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த 0, 1 அன்கவுண்டபிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம், R அன்கவுண்டபிள்னு சொல்லிடலாம். சரியா? ரைட். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 0, 1 அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நிறையா நேரம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், சப்போஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே சப்போஸ் இருந்தால் என்ன ஆகும்னா என்ன அர்த்தம், சப்போஸ் 0, 1 கவுண்டபிளாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் 0, 1 கவுண்டபிளாக இருந்தால் என்ன ஆகும், இந்த 0, 1 வந்து ஒரு இன்ஃபைனைட் செட். 0, 1 வந்து ஒரு இன்ஃபைனைட் செட். ஓகேவா? ரைட். இப்போ 0, 1 வந்து ஃபைனைட் செட் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம மறுபடியும் n இஸ் நாட் ஃபைனைட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடியா யூஸ் பண்ணோன்னா, சப்போஸ் ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா என்னுக்கும் சம் I சஃபிக்ஸ் என்னுங்கிற செட்டுக்கும், அதாவது 1 to n, 1 to small n, ஓகே, 1 to 10, 1 to 100 அப்படிங்கிற ஒரு செட்டுக்கு பைஜெக்ஷன் இருக்கும்னு சொன்னோம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணோம், இன் பர்டிகுலர் அந்த ஃபங்க்ஷனை வந்து என்னுக்கு இருந்துச்சுன்னா அதோட ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு பீஜன் ஹோல் பிரின்சிபல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், இட் இஸ் நாட் அ பைஜெக்ஷன், கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். சரியா? அது மாதிரி 0, 1 வந்து இட் இஸ் நாட் ஃபைனைட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. 0, 1 இன்ஃபைனைட். ஸோ 0, 1 வந்து இஃப் அட் ஆல் இட் இஸ் கவுண்டபிள், அது என்னவாக இருக்கணும், கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்கணும். அப்போ 0, 1க்கும் என்னுக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்கணும். சரியா? அப்படி ஒரு பைஜெக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, n to 0, 1 பைஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த 0, 1ல் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் எழுத முடியும். எப்படி எழுத முடியும், சம் எலிமெண்ட் A1, A2, A3, AN அப்படின்னு வருஷப்படுத்த முடியும், கண்டினியூஸ் பைஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா. ஸோ எனி கவுண்டபிள் செட்டை வருஷப்படுத்த முடியும். ஏன் வருஷப்படுத்த முடியும்னா, ஒன்று கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்க போது, இல்லை ஃபைனைட்டாக இருக்க போது. ஃபைனைட்டாக இருக்கும்போது இதுமாரி ஒரு ஆர்டர் பண்ணிடலாம், கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது இன்ஃபைனைட் ஆர்டர் இருக்க போகுது. ஓகே. சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த A1ங்கிற நம்பர் என்ன பண்ணலான்னா, இந்த டெசிமல் ஃபார்மில் எழுதலாம் இல்லையா, இந்த டெசிமல் ஃபார்மில் எப்படி எழுத போகிறேன். ஓகே. 0.A11, A12, A13 இப்படியே போகிறேன். ஓகே. இந்த டெசிமல் ஃபார்ம் சப்போஸ் ஒரு இடத்துல முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன், அங்கே 0வால் அப்பன் பண்ணிவிடுவேன். ஓகே. முடியலன்னா அது போயிட்டே இருக்கும். அப்போ இதை என்ன பண்ணுவேன்னா, 0.A21, A22, A23 அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து 0.A31, A32, A33 இப்படி போகும். சரியா? அது மாதிரி AN என்னவாக இருக்கும், 0.AN1, AN2, AN3, AN4 எக்ஸெட்ரா. இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த A11, A12, A1 இதெல்லாம் என்னவாக இருக்கும், 0 to 9க்குள்ளே எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகே. நமக்கு இது தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சப்போஸ் இருந்தால் இந்த ஆர்டர் படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதை அசியூம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆர்டரில் இல்லாத ஒரு 0, 1ல் இருக்க ஒரு நம்பரை கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா,
அந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இல்லை, ஆனால் இதில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், நம்ம எடுத்துக்கிட்ட இதுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகிடும். எடுத்துக்கிட்ட அசம்ஷன் தப்பு. என்ன அசம்ஷன் தப்பு, 0 இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இந்த மாதிரி வருஷப்படுத்திடலான்னு. நான் வருஷப்படுத்தினா இந்த வரிசையில் இல்லாத ஒரு 0 இருக்க ஒரு எலிமெண்ட்டை எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ஒரு நம்பர் 0 கடையில் உள்ள நம்பருக்கு அது எப்படி எழுத போகிறேன்னா 0 பாயிண்ட் சம்திங் அப்படி எழுத போகிறேன். எழுதும்போது அது இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்காது, இதுக்கு ஈக்குவலாக இருக்காது, இதுக்கு ஈக்குவலாக இருக்காது, இந்த வரிசையில் இருக்க எதுக்குமே ஈக்குவலாக இல்லாத மாதிரி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிடுவேன். பண்ணிட்டோன்னா என்ன சொல்லிடலாம், திஸ் அசம்ஷன் தட் எண்ணிலேருந்து 0 ஒரு பைஜெக்ஷன் இருக்குங்கிறது தப்புன்னு சொல்லிடலாம். அப்போது there cannot be any bijection from n to 0, 1. அப்போ என்ன ஆச்சு, 0, 1 இஸ் நாட் கவுண்டபுள்னு வந்துடும். இஃப் இட் இஸ் நாட் கவுண்டபுள் இட் இஸ் அன்கவுண்டபுள் அப்படின்னு சொல்லலாம். இது அன்கவுண்டபுள்னு சொல்லலாம், ஆரும் அன்கவுண்டபுள் சொல்லிடலாம். ஓகே ரைட். இப்போ முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம். இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா, நான் க்யூங்கிற செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸை எழுதும்போது என்ன சொன்னேன்னா, அதை P/Q ஃபார்மில் எழுதலாம். அப்போது ஒரு செட்டுன்னு எழுதும்போது அதில் வந்து 2/4 இருக்கும், 1/2 இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, 1/2 தான் இருக்கும். ஒரு ரேஷனல் நம்பருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் எடுத்துக்க போகிறோம். அந்த ரெப்ரசன்டேஷன் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டோம் இல்லையா. அது மாதிரி அந்த முடிவு பண்ணது என்னது, சிம்பிளிஃபைடு ஃபார்ம். P/Q வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மில் அதை இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணியும் இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம இந்த அடித்து எழுதுவோம் தெரியுமா. ஓகே, இப்போது 2/4 அப்படின்னா இதை அடித்து 1 போடுவோம், இதை அடித்து 2 போடுவோம். இந்த மாதிரிலாம் மாற்றி எழுத முடியாத மாதிரி சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அப்போ என்ன சொல்லணும், அது ரெண்டு கடையில் காமன் டிவைசர்ஸ் இல்லை, Pக்கும் Q கடையில். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மட்டும்தான் Qவில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டோம். ஓகே, அந்த புரிதல் நமக்கு இருந்தது. அது மாதிரி இப்போது 0, 1 இருக்க எல்லா நம்பரையும் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் கொடுக்க முடியும். ஆனால் சில நம்பருக்கு மோர் தென் 1 எக்ஸ்பிரஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது இந்த 0.5 இருக்கா, அதை வந்து 0.49999 போட்டுகிட்டே போகலாம். இது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இதை படிக்கலை அப்படின்னா இது ரெண்டும் சமம் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. ஏன் சமம்னா, உங்களுக்கு இந்த கன்வர்ஜென்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது தான் இது ஏன் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு ஒரே நம்பர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சில நம்பர்களுக்கு வந்து இந்த கடைசியில் 999 கண்டினியூஸாக போயிட்டே இருக்க நம்பரும் இருக்கும். 0.50000 0 கண்டினியூ ஆகிட்டே போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பர்பஸ்க்கு, இந்த கிளாஸ் பர்பஸ்க்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன், 0, 1 இடையில ஒரு நம்பருக்கு லாஸ்ட்டில் வந்து 999 போயிட்டே இருந்துச்சுன்னா, அதுக்கு இன்னொரு ஃபார்ம் 000 போகிற ஃபார்மும் இருந்துச்சுன்னா, இந்த 00 ஃபார்மை நான் எடுத்துப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இதை எடுத்துக்குப்பேன், இதை விட்டுடுவேன். இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சரியா, இந்த மாதிரி ஃபார்ம் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். அப்படி எடுத்துட்டேன்னா, இப்போ நான் புதுசாக ஒரு நம்பர் B டிஃபைன் பண்ண போகிறேன். அது வந்து B எப்படின்னா 0. B1 B2 எக்ஸட்ரான்னு இருக்க போகுது. ஸோ இந்த B1 என்ன எடுப்பேன்னா, இந்த A1 ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் A1 ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னா, இந்த A1 ஒன்றோட இருந்துச்சுன்னா எனக்கு அது ஈக்குவல் ஆகிடுமோன்னு ஒரு எண்ணம். அதனால் A1 ஒன்றோட ஈக்குவல் ஆகக்கூடாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, B1 ஈக்குவல்ஸ் 2 இஃப் A11 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. சரியா, A11 வந்து ஒன்றா இல்லைன்னா நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி இல்லைன்னா 1, அப்படின்னா 2 இஃப் A11 ஈக்குவல் டு 2 இது ஈக்குவல் டு 1. ரெண்டே பாசிபிள் தான், இது ஈக்குவல் டு 1 இல்லை நாட் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன பண்ணேன், ஈக்குவல் டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன், 2ன்னு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை விட வேறு நம்பர் வச்சுக்கிட்டேன். அதே போல் நாட் ஈக்குவல் 1 தவிர வேறு ஏதோ இருக்குது, எது இருந்தாலும் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், சம்திங் லைக் திஸ் 0.12112112. இந்த 1 2 வந்து நம்ம அப்புறம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சூஸ் பண்ணிட்டோம்னா இந்த B வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஏன்னா A11 என்னவா இருந்தாலும் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க போகுது, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க போகுது. A11 1 இருந்ததுன்னா இது 2ன்னு இருக்கும், வேறு ஏதாவது நம்பராக இருந்துச்சுன்னா 1ன்னு இருக்க போகுது. அதேமாதிரி A22 இருந்தால் என்ன பண்ணுவேன், அங்கேயும் அதே தான். A22 வந்து 1 இருந்ததுன்னா 2ன்னு எடுத்துக்குவேன், இல்லைன்னா 1 வச்சுப்பேன். A33 அதான் பண்ணுவேன். அப்போது நான் இங்கே எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன், என்னோட டெஃபினேஷனை BI, இங்கே AII பற்றி சொல்ல போகிறேன்.
இங்கே ஏஐஐ. ஸோ ஏஐஐ ஒன்றா இருந்துச்சுன்னா அது 2 எடுத்துப்பேன். அது ஒன்றா இல்லைன்னா 1 வச்சுக்குவேன். சரியா? இப்படி வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? திஸ் நம்பர் பி இஸ் நாட் ஈக்குவல் டு A11. ஸோ ஃபார் ஆல் I belonging to n, okay, b is not equal to ai. And நமக்கு என்ன தெரியும்? b belongs to 0 தெரியும். அப்படி தெரிஞ்சுச்சா என்ன அர்த்தம்? My assumption that n to 0 1 is a bijection is wrong. அப்படின்னா என்ன அர்த்தம்? There is no bijection between n and 0 1. Therefore 0 1 is uncountable or it is not countable. இப்போ 0 1 அன்கவுண்டபுள்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆர் எப்படி அன்கவுண்டபுள் சொல்லுவீங்க? நம்ம ஆரும் 0 1 சேம் கார்டினாலிட்டி. ஸ்டார்டர் பென்ஷன் படிக்கும்போது கார்டினாலிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். சேம் கார்டினாலிட்டி. சரியா? அப்போது சப்போஸ் ஆர் கவுண்டபுளாக இருந்துச்சுன்னா ஆருக்கும் எண்ணுக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் வருமா? கவுண்டபிள் இன்ஃபைனைட்டுங்கிறப்போ அப்போ என்ன ஆகணும்? 0 1 அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது 0 1க்கும் எண்ணுக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் வந்துடும். ஸோ அது வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஆர் கேனாட் பி கவுண்டபுள். ஆர் கவுண்டபுளாக இருந்துச்சுன்னா இன்னொரு பைஜெக்ஷன் வச்சு காம்போசிஷன் வச்சு பைஜெக்ஷன் கொடுத்துடலாம். ரைட். ஸோ இதனால் என்ன தெரியும் நமக்கு? ஆர் இஸ் அன்கவுண்டபுள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மொத்தத்துக்கு n, z, q இதெல்லாம் கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஃபைனைட் செட்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். அன்கவுண்டபிள் செட்டுக்கு 0 1 அன்கவுண்டபிள் சொல்லியிருக்கோம், ஆர் அன்கவுண்டபிள் சொல்லியிருக்கோம். அப்புறம் z கிராஸ் z அன்கவுண்டபிள், z ப்ளஸ் கிராஸ் z ப்ளஸ் n கிராஸ் n அன்கவுண்டபிள் இதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவுண்டபிள் செட் கவுண்டபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட் ஃபார்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, let A be a set. Okay, the following are equivalent. இதோட ஒரு சிம்பிளர் ஃபார்ம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபைனைட் செட்ஸில். பட் அதே மாதிரி தான் எதுவும் வரப்போகுது. ஒன்று வந்து A இஸ் கவுண்டபிள். 2 வந்து there is a 1-1 map from A to n. Okay, number 3, there is a onto map from n to n. சரியா? இந்த 3 ஈக்குவலண்ட். ஸோ மறுபடியும் நம்ம பழைய மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த 3மே ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? 1 implies 2 ப்ரூவ் பண்ணுவேன். 2 implies 3 implies 1. ஒன்று நான் பார்க்கலாம். ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கவுண்டபிலிட்டி ஃபைனைட் செட்ஸ் படிக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வச்சு இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். இது ஒரு விஷயம் பண்ணுறோம். இன்னொன்று 2 ஃபங்க்ஷன் கையில் இருந்துச்சுன்னா அதோட காம்போசிஷன் எடுக்கிறோம். மோர் ஆர் லெஸ் இதை தான் நம்ம மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கோம். அதை கவனிச்சுக்கோங்க, எங்கே எதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? 1 implies 2. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A இஸ் கவுண்டபிள்னு கொடுத்துருக்காங்க. கவுண்டபிள்னா A ஃபைனைட்டாக இருக்கும், இல்லை கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஓகே, அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் என்னது? கேஸ் 1 ஃபைனைட்னா என்னது? தேர் எக்ஸிஸ்ட் n in n such that there is a bijection f from A to in. சரியா? இது வந்து ஒரு ஆப்ஷன். எப்போ? A வந்து ஃபைனைட் அப்படிங்கிறப்போ. இன்னொரு ஆப்ஷன் கேஸ் 2. கேஸ் 2ல் என்ன ஆப்ஷன்? A வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஓகே, A வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட். அப்படின்னா என்னது? தேர் இஸ் f from A to n. இப்படி டேரிஸ் எழுத வேண்டாம். அது f from A to n இஸ் ஏ பைஜெக்ஷன். நம்ம இதை எழுதிக்கலாம். சரியா? வேணா டேரிஸ் இங்கே எழுதிக்கலாம். தேர் இஸ் ஏ ஃபங்க்ஷன் f from A to n which is a bijection. சரியா? இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இந்த 2 கேஸில் எனக்கு என்ன வேணும்? நான் வந்து ஐ வாண்ட் ஏ 1-1 மேப் ஃப்ரம் A to n. ஓகே,
ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா g from a to n டிஃபைன் பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா g of a வந்து f of a டிஃபைன் பண்ணணும். f வந்து பைஜெக்ஷன். ஸோ f வந்து a to in வந்து 1 1. இங்கே கோடொமைன் மொத்தம் மாறுது. ஸோ நான் ஃபங்க்ஷன் அப்படியே மாற்றலாம், அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்குவேன், பட் வேறு பேர் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா பிகாஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஃப்ரம் a to n, கோடொமைன் மாறினாலும் ஃபங்க்ஷன் பேர் மாறும். ஸோ தட்ஸ் இட். இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 வந்துருச்சு. ஸோ வி கெட் எ ஃபங்க்ஷன். இந்த கேஸில் 1 1 வந்துருச்சு. இந்த கேஸில் 1 1 கிடைக்குமா? 1 1 ஃபங்க்ஷன். ஸோ இந்த கேஸில் வேணும்னா என்ன பண்ண போகிறேன், அதே இதை பண்ண முடியுமா மறுபடியும் g from a to n. இது நான் டிஃபைன் பண்ணவே தேவையில்லை. f வந்து என்ன தெரியும், பைஜெக்ஷன்னு தெரியும். அந்த fa வந்து ஒரு 1 1 ஃபங்க்ஷன் தான் ஃப்ரம் a to n. சரியா? ஸோ ரெண்டு கேஸ்லேயுமே ஐ ஹாவ் ஏ 1 1 ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், 1 implies 2. கவுண்டபிள் செட்னா there is a 1 1 மேப் ஃப்ரம் a to n. ரொம்ப எலிமெண்ட்ரியாக முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது there is a 1 1 மேப் ஃப்ரம் a to n அப்படிங்கிறத அசீவ் பண்ணிப்போம். அப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், there is a on to மேப் ஃப்ரம் n to a. ஸோ ஃபஸ்ட்டு அந்த அசம்ஷன் எழுதிக்குவோம். 2 implies 3. Let f from a to n be a 1 1 map. அதுக்கு நம்ம பேர் கொடுத்துட்டோம் அந்த 1 1 மேப்புக்கு. இந்த பேர் கொடுத்தாச்சுன்னா நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஐ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஆன் டு மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். சரியா? இப்போது ஆன் டு மேப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எங்கேருந்து எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ஆன் டு மேப்பு ஃப்ரம் n to a. nலேருந்து ஏக்கு ஒரு ஆன் டு மேப் வேணும். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கொடுக்கணும். அதாவது இங்கே இருக்க எல்லா நம்பருக்கும் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கணும். அது வந்து சச் தட் இதோட இமேஜ் வந்து ஹோல் ஆஃப் ஏ இருக்கணும். ஓகே, இதுதான் நம்ம எய்மு. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எஃப் வந்து ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு இமேஜுக்கு போயிருக்கும். அது 1 1 மேப்புங்கிறதுனால என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருந்தால், இது எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு படம் வரைஞ்சி காட்டுறேன். இது என்னன்னு வச்சுக்கோம், இது ஏ, இந்த மேப் வந்து எஃப், இது எஃப் ஆஃப் ஏ. இது வந்து ஜஸ்ட் 1 1 மேப் தான். இங்கே 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் எடுத்தால் அதுக்கு 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் இங்கே இருக்கும். பட் இது ஃபுல்லுமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம இப்போ என்ன டிஃபைன் பண்ணணும், we have to define a map இந்த டைரக்ஷனில் டிஃபைன் பண்ணணும். g டிஃபைன் பண்ணணும். இதுதான் நமக்கு தெரியாது, கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். இந்த g எப்படிப்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்கணும், g வந்து should be on to இருக்கணும். அதாவது g of n வந்து என்னது, இந்த ஹோல் ஆஃப் ஏவாக இருக்கணும். இந்த மாதிரி வரணும். இது இங்கேயும் கொஸ்டின் மார்க் போட்டேன்னா நம்ம பண்ணலை. சரியா? இது மாதிரி நம்ம ஒரு g டிஃபைன் பண்ணணும். முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுன்னா, இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எஃப் ஆஃப் ஏக்கு போகுது. அப்போது எஃப் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் n, முதல்ல இங்கே இருக்க எலிமெண்ட்டுக்கு நம்ம இமேஜ் டிஃபைன் பண்ணிடலாம் ஜியில். ஸோ g ஃப்ரம் a to n டிஃபைன் பண்ணோம். ஸோ g ஆஃப் a டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த a டிஃபைன் பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஏன்னு சொல்ல வேண்டாம், இங்கே இருக்க எலிமெண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். சரியா? ஏன்னா ஏ பிலாங்ஸ் டு ஏங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம், அந்த ஐடியாவில் யூஸ் பண்ணுறோம், அதனால் வேண்டாம். ஸோ இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ, இதில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எஃப் வந்து 1 1 ஃபங்க்ஷன். அதனால் இங்கே இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கும், அது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். எழுதிடலாமா? ரைட்டு. இப்போது அடுத்த கொஸ்டின் வந்து இஃப் எக்ஸ் இஸ் நாட் இன் எஃப் ஆஃப் ஏ, அப்படின்னா என்ன பண்ண, எனக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் வேணும். முக்கியமாக ஆன் டு ஃபங்க்ஷன் வேணும்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இது வரைக்கும் டிஃபைன் பண்ணதுலேயே நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இங்கே இருக்க எலிமெண்ட்டுக்கு நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்னாச்சு, இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனோட இந்த எஃப் ஆஃப் ஏவும் இந்த ஹோல் ஆஃப் ஏவாக இருக்கும். ஓகே, இந்த எஃப் ஆஃப் ஏக்கு ஜி எடுத்தால் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ என்ன ஆகும், அதுவே ஹோல் ஆஃப் ஏ வந்துடும். ஓகே, பட் ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் முழுமையாக டிஃபைன் பண்ணலை. ஏன்னா ஜி ஹேஸ் டு பி டிஃபைன்டு ஃபார் த ஹோல் ஆஃப் என். ஸோ இப்போ இங்கே என்ன இருந்துச்சுன்னா, எக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே எக்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்க எலிமெண்ட்ஸ்க்கெலாம் இமேஜ் கொடுத்துட்டோம், இது கொடுக்கணும்.
அப்போ இதுக்கு என்ன கொடுக்க அப்படின்னு தெரில. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸ் an element C belonging to A. ஏதோ ஒரு எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த எலிமெண்ட்டை கொடுத்துருங்க. நமக்கு என்ன வேணும், ஆன்2 தான் வேணும். அந்த ஆன்2 ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும், இது வந்து ஆன்2ன்னு சொல்லணும் இல்லையா? ஓகே, இது ஆன்2ன்னு சொல்லலாம். என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுப்பேன் ஏன்னு. இங்கே ஏ எடுத்தால் இங்கே எஃப் ஆஃப் ஏ இருக்கும். அப்போது இந்த ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஏ என்னவாக இருக்கும், அது வந்து எஃப் ஆஃப் ஏ. புரிஞ்சிச்சா? ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அதான் நமக்கு டிஃபைன் பண்ணுறோம். இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் வேணும். ஏ எடுத்துட்டேன்னா, பட் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. அவ்வளோதான். ஸோ அதனால என்னாச்சு, எனக்கு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு தெரியும். ப்ரீ இமேஜ் எங்கே இருக்குன்னு தெரியும், எண்ணில் இருக்குன்னு தெரியும். ஸோ திஸ் அன் ஆன்2 மேப். ஓகே, ரைட். 2 implies 3 ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா 3 implies 1. ஸோ நமக்கு 3 implies 1 சொல்லும் போது மறுபடியும் நமக்கு என்ன இருக்குது என்ன இல்லைன்னு பார்ப்போம். நம்ம வந்து கவுண்டபுள்னு சொல்லணும். ஓகே, நம்மக்கிட்ட கொடுத்துருக்க என்ன சொல்லியிருக்காங்க, there is a on2 map from n to a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு on2 மேப் இருக்குது நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து இந்த செட்டு ஏக்கு. ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், ஏ இஸ் கவுண்டபுள்னு ப்ரூவ் பண்ணோம். ஏ கவுண்டபுள்னு ப்ரூவ் பண்ண அர்த்தம் ஏ வந்து ஒரு ஃபைனைட் செட்னு சொல்லணும், இல்லை ஏ இன்ஃபைனைட் கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு சொல்லணும். சரி, இப்போ மறுபடியும் இதே மாதிரி நம்ம இந்த நொட்டேஷன் கொடுக்குறத என்ன பண்ணுவோம், முதல்ல அந்த ஆன்2 மேப் என்னன்னு எழுதி வச்சுருவோம். ஓகே, let f from n to a be on2. இது மாத்திரம் போதும். இதை வச்சுட்டு நான் என்ன சொல்லணும், ஏ இஸ் கவுண்டபுள் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏ கவுண்டபுள்னு சொல்லணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று ஏ ஃபைனைட்னு ப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா ஏ வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு ப்ரூவ் பண்ணலாம். இந்த 2 கேஸ்லையுமே என்ன வேணும்னா எனக்கு இந்த ஏங்கிற செட்டை வந்து ஒரு மாதிரி வரிசைப்படுத்த போகிறோம். ஃபைனைட்னு சொல்லப்போனால் ஒரு 1 A1 A2 எக்ஸெட்ரா ஏகே அப்படின்னு. இப்போ ஏ ஃபைனைட்னு சொல்லணும்னா அந்த செட்டை எப்படி எழுதலாம்னா சம் A1 A2 எக்ஸெட்ரா ஏகேன்னு எழுதலாம். சரியா? அந்த செட்டோட எலிமெண்ட்ஸை வரிசையாக எழுதணும்னா இப்போ ஏ வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவோம், A1 A2 ஏகே, ஏகேவோட நிற்காது, ஏகே +1 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த வரிசைப்படுத்துகிறத நம்ம ஃபார்மலாக மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும். பட் எனக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கு, ஏ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன்ட்டுன்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்கும். ஒன்றே ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா 1 1 இருந்தால் தான் 1 1. ஏ வந்து வெறும் ஆன்ட்டு கொடுத்துருக்கனால அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும். அப்போ அட்லீஸ்ட் 1 இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, let us consider this. சரியா? Start with some a belonging to a. Consider the pre-image of a. அதை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோன்னா, let's say pre-image of a that's equal to n in n such that f of n equal to a. Right? Okay? இதெல்லாம் செட் ஆஃப் ஆல் ப்ரீ இமேஜஸ், அதாவது இன்வர்ஸ் இமேஜ். கொஞ்சம் போல் நம்ம எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, அதான் இப்போ ஏன்னு போட்டிருக்கேன். ஆனால் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதிடுவோம். புது நோட்டேஷன் வேண்டாம், இதை யூஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஆன்ட்டுங்கிறனால இங்கே இந்த செட்டு வந்து நான் எம்டின்னு தெரியும். இது எங்கே இருக்குது, இட் இஸ் சப்செட் ஆஃப் என். நான் எம்டி சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்னா நமக்கு உடனே எங்கே தொடணும், எதை அப்ளை பண்ண போவோம், வில் ட்ரை டு கோ அண்ட் அப்ளை வெல் ஆர்டரிங் பிரின்சிபல். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், வெல் ஆர்டரிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், லெட் அஸ் சே NA ஈக்குவல்ஸ், ஓகே, NA ஈக்குவல்ஸ் என்ன பண்ண போகிறோம், NA இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அது ஏ அப்படி சஃபிக்ஸில் ஏ கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஏவை டிபெண்ட் பண்ணி தான். இந்த ஏ மாறிச்சுன்னா அந்த செட்டு மாறிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, நிறையா எலிமெண்ட்ஸ் ஒரு செட்டுக்கு போகலாம், பட் ஒரே எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ்லாம் இருக்க முடியாது. இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அதனால் இந்த செட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். சரியா? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இன்னொரு பின்னு ஒரு எலிமெண்ட், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மினிமம் NAன்னு எழுதிடுறேன். சரியா? இப்போ இந்த NAலாம் எங்கே இருக்குது, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. சரியா? இட்ஸ் அ சப்செட் ஆஃப் தீஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ என்ன அர்த்தம், இந்த கலெக்ஷன் ஆஃப் NA இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு NA such that A belongs to A.
இந்த செட்டு வந்து இட்ஸ் சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இது வந்து சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செட்டை வந்து ஒரு கவுண்டபிள் செட்னு சொல்ல போகிறேன். அப்படின்னா எய்தர் இது வந்து ஃபைனைட்டாக இருக்கும், இல்லைனா இட் இஸ் கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்கும். சரியா? இது ரெண்டு தான் ஆப்ஷன், வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் இது வந்து ஃபைனைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஒரு நான் எம்ப்டி செட். ஓகே, ஏ வந்து நான் எம்ப்டி செட்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து நான் எம்ப்டி செட். ஸோ இது ஒரு நான் எம்ப்டி செட். அப்போ இது ஃபைனைட்டாக இருக்கா இல்லை கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு வரிசைப்படுத்திட முடியும். எப்படி வரிசைப்படுத்துவீங்க? இஃப் இட் இஸ் ஃபைனைட், இது என்ன பண்ணலாம், n1 n2 எக்ஸெட்ரா nkன்னு எழுதிடலாம். சரியா? இன்கேஸ் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு நான் எம்ப்டி செட்டு, சப்செட் ஆஃப் n. வெலார்டின் பிரின்சிபல் வச்சு இந்த லீஸ்ட் எலிமெண்ட் எடுப்பேன். இந்த செட்டை வந்து சப்போஸ் பின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லீஸ்ட் எலிமெண்ட் எடுப்பேன், அது n1 வச்சுப்பேன். அடுத்து பி எம்டியாக இருந்துச்சுன்னா இங்கேயோட இன்னும் போயிடுச்சு, ஃபைனைட்லி மெனி, ஒரு எலிமெண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். பி நான் எம்டியாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பி டிஃப்ரென்ஸ் n1 கண்டுபிடிப்பேன். n1 மட்டும் பிலேருந்து எடுத்துகிட்டு இது நான் எம்டியாக இருந்தால் இதில் லீஸ்ட் எலிமெண்ட் எடுப்பேன் மறுபடியும், அது n2. இதுமாரி எடுத்துகிட்டே போனேன்னா இந்த ப்ராசஸில் எனக்கு இந்த செட்டை வந்து சீக்வன்ஸ் எழுத முடியுமா? ஸோ இந்த செட்டை எப்படி எழுத போகிறேன்னா, ஐ அம் கோயிங் டு ரைட் இட் அஸ் இந்த சீக்வன்ஸாக எழுத போகிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னா, வெலார்டின் பிரின்சிபல் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு லீஸ்ட் எலிமெண்ட் எடுத்தேன். அந்த செட்டு எம்டினா ஸ்டாப் பண்ணிவிடுவேன். நான் எம்டியாக இருந்தால் மறுபடியும் அதில் அந்த லீஸ்ட் எலிமெண்ட்டை தவிர மற்ற எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு அதில் லீஸ்ட் எலிமெண்ட் அப்படி ஒன்றுனா கண்டுபிடிப்பேன். ஸோ இது வந்து எதோட லீஸ்ட் எலிமெண்ட்டு, திஸ் இஸ் லீஸ்ட் எலிமெண்ட் இன் பி. இது வந்து லீஸ்ட் எலிமெண்ட் இன் பி டிஃபரன்ஸ் n1. இது வந்து லீஸ்ட் எலிமெண்ட் இன் பி டிஃபரன்ஸ் n1, n2. இப்படி எடுத்துகிட்டே போவேன். அதனால இந்த ஆர்டரும் கிடச்சிருமா? கிடச்சாச்சு. இப்போ இது கிடச்சிச்சின்னா என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபைனைட்டில் இருந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு nkல முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் வந்து a to iக்கே ஒரு பைஜெக்ஷன் கொடுத்துருவேன். இது முடியல, இன்ஃபைனைட்லி மெனியாக இருக்குன்னா, ஐ வில் கிவ் பைஜெக்ஷன் பிட்வீன் திஸ் செட் ஏ அண்ட் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சரி, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒன்றுனா பண்ணுவோம். சப்போஸ் பி இஸ் ஃபைனைட், இது வந்து கேஸ் 1. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு n1 n2 எக்ஸெட்ரா nk. Okay, now define g from a to ik. Okay, g of a equals I if na equals ni. புரிஞ்சிச்சா? இந்த நம்பர்ஸ் வந்து இந்த naங்கிறது என்னது, மினிமம் ஆஃப் f இன்வர்ஸ் ஆஃப் a. அந்த மினிமம் வந்து இதில் ஏதோ ஒன்றா தான் இருக்க போகுது இல்லையா, அது ni இருந்துச்சுன்னா இப்படி அப்படின்னு மேப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் g வந்து 1 1 இருக்கும், on 2 இருக்கும். ஓகே, ரைட். இப்போ கேஸ் 2 வந்து சப்போஸ் g இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட். அப்போனா b எப்படி இருக்க போகுது, b வந்து இந்த மாதிரி இருக்கும், n1 n2 எக்ஸெட்ரா இருக்கும். மறுபடியும் அதே டெஃபினிஷன் தான், g of a is equal to I if na equal to ni. சேம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், இங்கே g வந்து from a to n, இங்கே g வந்து a to ik. In both cases g is 1 1 and on 2. g 1 1ங்கிறது எப்படி சொல்லுவீங்க, இப்போது நம்ம இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி 1 1 நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சரியா? இப்போது g of a equal to g of b அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is a காமன் நம்பர், அது ரெண்டையும் காமனாக ஈக்குவலில் இருக்க நம்பரை வந்து ஒரு கேன்னு வச்சுக்கோங்க. k belongs to both f inverse of a and f inverse of bன்னு வரும்.
ஆனால் எஃப்ங்கிறது என்ன மேப்பு, எஃப் ஆஃப் என்னும் ஏன்னு வரும், எஃப் ஆஃப் இது ரெண்டுமே வந்து என்ன வரும், எஃப் இஸ் எ மேப் ஃப்ரம் திஸ் டு திஸ். சரியா, ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகே, நான் மறுபடியும் அதை பண்ணிடுறேன் உங்களுக்காக. ரைட், இதை அழிச்சிட்டு இந்த இடத்துல பண்ணுறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் அதை டைரெக்டாக ப்ரூவ் பண்ணலாம். இந்த இடத்துல ஏ நாட் ஈக்குவல் டு பினா என்ன அர்த்தம்னா, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி வந்து எம்டி. அதான் சொன்னேன், எஃப் வந்து ஃபங்க்ஷனுங்கிறதுனால இது வரும், டிஸ்ஜாயிண்டாக இருக்குது. ஏன்னா காமனாக ஒரு பாயிண்ட் இருந்துச்சா என்ன அர்த்தம், காமனாக ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு அர்த்தம், விச் வில் கான்ட்ராக்ட் தட் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். சரியா, இது எம்டி. அப்போ என்ன அர்த்தம், இதோட மினிமம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ therefore NA நாட் ஈக்குவல் டு NB. புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் டு ப்ரூவ் G இஸ் 1 1. இப்போ G ஆன் டுன்னு சொல்லணும், அப்படி தானே. G ஆன் டுன்னு சொல்லணும்னா G எங்கேருந்து எங்கே இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது G இங்கே வந்து ஒரு I பிலாங்ஸ் டு 1 2 எக்ஸெட்ரா K which is equal to IK இங்கே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், what do we know, Ni belongs to B ன்னு தெரியும். Ni belongs to B அப்படின்னா Ni is nothing but some Na, that is Ni is equal to Na for some A belongs to A ன்னு தெரியும். சரியா, ஓகே. அப்போ என்ன அர்த்தம், இது தெரிஞ்சிச்சுன்னா என்ன வரும், இதிலேருந்து என்ன தெரியும் நமக்கு, G of A equal to Iன்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு ப்ரீ இமேஜ் ஏன்னு கிடச்சிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணிட்டோம், G is 1 1 ப்ரூவ் பண்ணிட்டோம், G is on 2 ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், 3 implies 1. ஓகே, அப்போ என்ன A கவுண்டபுள்னா தட் இஸ் a 1 1 மேப் ஃப்ரம் A to N. அடுத்து 1 1 மேப் ஃப்ரம் A to N இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா on 2 மேப் ஃப்ரம் N to A இருக்குன்னு தெரியும். இது இருந்தால் A கவுண்டபுள். இந்த ஈக்குவலன்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் ஒருக்க கவனித்து பார்த்துக்கோங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இதோட கராலரியை வச்சு, அதாவது இதோட அப்ளிகேஷன்ஸாக நம்ம நிறையா விஷயம் பற்றி கற்றுக்கலாம். ஓகே, கவுண்டபிள் செட்ஸை பற்றி அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அடுத்த லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதோட நிப்பாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம்.